நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, தற்பொழுது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தான அதிபதி குரு பகவான் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு வருகின்ற பணம் எப்படி செலவாகின்றது என்றே தெரியாத அளவிற்கு பணம் தண்ணி மாதிரி கரைந்து கொண்டுதான் இருக்கின்றது. கவலை வேண்டாம். மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய விரயங்கள் எல்லாம் கட்டுக்குள் வந்து பணவரவு ஏற்பட போகின்றது. அது மட்டும் இல்லாமல் மேசராசியை பொறுத்தவரை ஏற்கனவே 12ஆம் வீட்டில் ராகு இருக்கின்றார். எப்படி செலவு ஆகின்றது என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டு இருக்கின்றீர்கள். இதற்கு போதாது என்று குரு பகவான் வேற ராசியிலேயே அமர்ந்தார். 2023ஆம் ஆண்டு முழுவதுமாக உங்களுக்கு செலவுதான். 2024 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரை உங்களுக்கு கஷ்டமான காலகட்டம்தான். குறிப்பாக எவ்வளவு செலவுகளை கட்டுப்படுத்த நினைத்தாலும் ஏதாவது ஒரு வகையில், அதாவது மருத்துவத்திற்கோ அல்லது சுப செலவுக்கோ கூட பணம் உங்கள் கையை விட்டு போய் இருக்கலாம். இப்படிப்பட்ட செலவுகள் தற்பொழுது கட்டுக்குள் வரும் நேரம் வரப்போகின்றது. குறிப்பாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதியாவார். தற்பொழுது வருகின்ற மே மாதம் நடக்க இருக்கும் குரு பயிற்சியின் மூலம் குருவானவர் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் அமர இருக்கின்றார். 2ஆம் வீட்டில் அமரும் பொழுது நீங்கள் ஏற்கனவே பார்த்து இருக்கின்ற வேளையில் தற்பொழுது கிடைக்கும் வருமானத்தை விட வருமானம் 2 மடங்காக உயரப்போகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். குடும்பமாக அமைந்திருந்த பல மேசராசி நேயர்களுக்கு சென்ற ஆண்டு ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்பட்டு கொண்டேதான் இருந்தது. 7ஆம் இடத்தில் கேது இருந்ததால் புதிதாக திருமணமான தம்பதிகள் கூட ஏதோ ஒரு காரணங்களுக்காக பிரிந்து இருந்தார்கள். பல விவாகரத்து வழக்குகள் குடும்ப நல நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்தது. அப்படி பிரிந்திருந்த தம்பதியர் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஒன்று கூடுவார்கள். வேலையில் எனக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, நான் செய்யும் வேலைக்கு சரியான அங்கீகாரமும் கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு தற்பொழுது ஒரு பொன்னான காலகட்டம். 2024ஆம் வருடத்தின் முதல் 3 மாதத்தில் குரு பகவான் உங்கள் லக்னத்திலேயே அமர்ந்திருந்தார். அப்படி என்றால் எல்லாம் இருக்கின்றது, ஆனால் ஏதோ ஒன்று குறைகின்றதே என்ற மனக்கவலை இருந்து கொண்டேதான் இருந்திருக்கும். 12ஆம் வீட்டிற்கு அதிபதி குரு பகவான் லக்னத்திலேயே அமர்வதால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். சரி, எவ்வளவு அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் ஆதாயம் கிடைக்குமே என்று காத்திருந்தீர்கள். அதுவும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த நிலையும் தற்பொழுது மாறப்போகின்றது. 2ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவான் நிச்சயமாக ஆதாயத்தை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார். 2ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் உங்கள் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் நோய்கள் விலகும். உடலில் பெரிய நோயாக இருக்கின்றது, இது எப்படி குணமாகும் என்று சந்தேகத்தோடு இருந்த உங்களுக்கு அறுவை சிகிச்சையின் மூலமாகவோ அல்லது மருந்துகளின் மூலமாகவோ உங்கள் நோய்கள் குணமாவதற்கான அறிகுறிகள் தோன்றும். குறிப்பாக எனக்கு கடன்கள் அதிகமாக இருக்கின்றது, கடன்காரர்களின் தொல்லை அதிகமாக இருக்கின்றது என்று மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. காரணம், மழை அளவு கடல்கள் கடுகளவு குறையும். குறிப்பாக எனக்கு கடன்கள் அதிகமாக இருக்கின்றது, கடன்காரர்களின் தொல்லை அதிகமாக இருக்கின்றது என்று மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. காரணம், மழையளவு கடன்கள் கடுகளவு குறையும். கடன்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்களை எதிர்ப்பவர்கள் ஒரு கட்டத்தில் உங்களிடம் வலிய வந்து பேசுவார்கள். இப்படி வருகின்ற குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு நல்ல காரியங்கள் மட்டும் அல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். எங்கேயோ நடந்த பரிவர்த்தனையின் மூலமாக உங்களுக்கு பணம் வரும். கமிஷன் மூலமாக நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். குடும்ப மேன்மை, திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு என்று வருகின்ற குரு பெயர்ச்சியில் உங்கள் ராசி களை கட்டும். தொழில் நஷ்டம், எந்த தொழில் செய்தாலும் தள்ளி போகின்றது, அடுத்தது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று பல கனவுகளோடு காத்திருக்கும் மேசராசி வாசகர்களே, தொழில் நஷ்டம், எந்த தொழில் செய்தாலும் தள்ளி போகின்றது, அடுத்தது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று பல கனவுகளோடு காத்திருக்கும் மேசராசி அன்பர்களே, தொழில் ரீதியான முன்னேற்றம், வேலையில் மதிப்பு மரியாதை கூடுவது போன்றவை நடைபெறப் போகின்றது. ஏற்கனவே தொழிலில் நஷ்டம் அடைந்தவர்கள் புதிதாக தொழில் தைரியமாக தொடங்கலாம்.
இந்த காலகட்டத்தில் நீங்கள் தகரத்தை தொட்டால் கூட தங்கமாக மாறும். உங்களுடைய பிறப்பு தசாபுத்தியின் அடிப்படையில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையின் நகர்வுகள் இருக்கும். ஆனால் 30% கோச்சார ரீதியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். எதை குறித்தும் கவலைப்படாமல் முதலீடு செய்து இரட்டிப்பு லாபம் பார்க்க போகின்றீர்கள். நீங்கள் பல நிறுவனங்களில் ஏறி நேர்காணலுக்கும் சென்று வந்திருப்பீர்கள். ஆனால் சரியான வேலை உங்களுக்கு அமைந்து இருக்காது. இப்படியான சூழ்நிலையில் 10ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் ஏற்கனவே இருந்த பழைய நிறுவனங்கள் உங்களை கூப்பிட்டு பேசுவார்கள். ஒரு வேலைக்கு 2 வேலை உங்களிடம் கொடுப்பார்கள். வேலை தளத்தில் நீங்கள் திறமையானவராக போற்றப்படுவீர்கள். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான குரு பெயர்ச்சியாக வைத்துதான் இருக்கப் போகின்றது. யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்வின் வெற்றியை அடையத்தான் போகின்றீர்கள். குரு 5ஆம் பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதனால் வழக்கு பிரச்சனைகள் சாதகமாக அமையும். விரோதிகளும் நண்பர்களும் ஆவார்கள். எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் வழியில் லாபம் மேம்படும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகி தெளிவு பிறக்கும். கடன் சார்ந்த செயல்களில் விழிப்புணர்வுடன் இருக்கவும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள். குரு 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதினால் தூரத்து உறவினர்களின் வருகை உண்டாகும். அயல்நாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்களினால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல்கள் கைகூடி வரும். முக்கியமாக பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் தடைப்பட்ட சுப காரிய முயற்சிகள் கைகூடி வரும். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். தாயாருடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இடர்பாடுகள் விலகும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உடல் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும். தூக்கமின்மை பிரச்சனைகள் விலகும். புதுவிதமான துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட கல்வி பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும். எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வுகள் சாதகமாகும். முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எடுத்த பணிகளில் இருந்து வந்த அலட்சிய போக்கு மறையும். சக ஊழியர்களிடத்தில் உங்கள் மீதான மதிப்புகள் மாறுபடும். பணி நிமித்தமான சில பயணங்கள் கைகூடி வரும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் புதிய வியூகங்களை அமைத்து செயல்படுவீர்கள். சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும். கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்களால் மாற்றங்கள் ஏற்படும். விமர்சனங்கள் பேச்சுக்கள் படிப்படியாக குறையும். தடைப்பட்ட தன வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். இசைத்துறைகளில் தனிப்பட்ட நாட்டம் பிறக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகளும் குறையும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். தலைமை அதிகாரிகளுடன் நெருக்கமாவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய பொறுப்புகளின் மூலம் மதிப்புகள் உயரும். விமர்சன பேச்சுக்களின் தன்மை அறிந்து செயல்படுவதும் நல்லது. இப்பொழுது குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை பார்க்கலாம். குரு 1-5-2024 முதல் 11-6-2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் அந்த காலகட்டங்களில் தனவரவு மேம்படுவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். கலைத்துறைகளில் மேன்மைகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈர்ப்பு அதிகரிக்கும். அதேபோல் குரு 12-6-2024 முதல் 18-8-2024 வரை மற்றும் 12-2-2025 முதல் 4-4-2025 வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார சிக்கல்கள் படிப்படியாக குறையும்.
கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளை குறைப்பீர்கள். அதேபோல குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் ஆதாயங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உடன் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மாற்றமான சூழல்கள் ஏற்படும். மனதளவில் திருப்தி இல்லாத சூழல்கள் உண்டாகும். மனதில் புதுவிதமான தேடல்களும் பிறக்கும். இப்பொழுது குரு வக்ர பலன்கள் பார்க்கலாம். குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சாரமானது இருக்கின்றது. இந்த காலகட்டங்களில் தனம் சார்ந்த விஷயங்களில் கவனத்தோடு செயல்படுவதும் நல்லது. வாக்குறுதிகள் அளிப்பதை குறைத்து கொள்ளவும். உறவினர்களுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். வாகன பழுதுகளை சரி செய்து கொள்வதும் தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும். தாயின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேண்டும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் முக்கிய நன்மைகளை பார்க்கலாம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் செலவுகளின் தன்மையிலும் சிந்தனை போக்கிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். உங்களுக்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர ஒத்துழைப்பும் மேன்மையும் ஏற்படும். முடிவாக மேசராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் மற்றவர்கள் விவகாரத்தில் தலையிடாமல் கப் சிப் என இருந்து கவனத்தோடு செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நான் கூறிய பலன்கள் யாவும் பொது பலன்கள். அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் மாற்றங்கள் ஏற்படும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.